அண்ட் சார் இப்போ ஜென்ரலாக சொல்லுவாங்க ஃபிலிம் மேக்கர்ஸ் வந்து தங்களோட படங்களை அகெயின் ரீவிசிட் பண்ணும்போது வி ஆல்வேஸ் ஃபைண்ட் த ஃபால்ட்ஸ். எங்களுக்கு அதனால அதை வந்து நாங்கள் பயங்கரமாக ரீவிசிட் பண்ண மாட்டோம் அப்படின்லாம் ஐயோ பயங்கர மொக்கையாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் சம்டைம் அதை வந்து நம்ம ரீவிசிட் பண்ணி நம்ம என்ன தப்பு பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத பார்த்துட்டு வேணாம் அப்படி பண்ண மாட்டீங்க. ஐயோ வேணாம், அது பாடல முடிஞ்சு போச்சு, அவ்வளோ அடுத்தது போயிட்டே இருக்கேன். தளபதியோடையும் தலையோட மட்டும்தான் வந்து லைன் சொல்லி ஓகே பண்ணேன். ஓகே, இதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் பியூர் கமர்ஷியல் ஃபிலிம் வந்து கோட் தான். அதுக்கு முன்னாடி நான் வந்து ப்ராப்பர் கமர்ஷியல் ஃபிலிம் பண்ணதில்லை. இப்போ மங்காத்தா எடுத்துக்கிட்டிங்கன்னா கூட அது வந்து அஜித் சார் மாதிரி ஒருத்தர் வச்சு பண்ணும்போது கூட அது வந்து ஜானர் ஸ்பெசிஃபிக்காக தான் இருக்கும், ஒரு ஹைஸ்ட் ஃபில்மாக தான் இருக்கும். கண்டிப்பாக வருத்தத்துக்குரிய ஒரு விஷயம்தான். ஏன்னாது என்னென்னா வந்து நம்ம நினைக்கிற மாதிரி நம்ம வந்து நம்மளை பற்றி பேசலை, நம்மளோட ஒர்க் பற்றி பேசலை அப்படின்னா எந்த கிரியேட்டருக்குமே அது ஒரு வருத்தமாக தான் இருக்கும். ஃபஸ்ட் டைம் நான் வந்து அந்த ஃபர்ஸ்ட் ஆஃப் சொல்லும் போதே வந்து அவர் ரொம்ப சிரிக்க மாட்டார், ரொம்ப சீரியஸாக கதை கேட்பார். இதே தான் இருக்கும் சிரிக்க. அவர் நம்ம ஜோக் சொன்னாலும் வந்து பெருசாக இவ்வளோ தான் இருக்கும். கோட்டில் வந்து நீங்கள் வந்து கோட் கூட தான் வந்து கேவலமாக இருந்துச்சு, நீங்கள் வந்து மற்ற படத்தை பற்றி பேசுகிறீங்களான்னு. நான் அதை சொல்லலடா. நான் ப்ராப்ளி நான் அவ்வளோ இப்போ ரஞ்சித் மாதிரியோ வெற்றி அவங்க மாதிரியோ ஸ்ட்ராங்காக நான் வந்து நான் சொல்ல என்ன நினைக்கிறேனோ அது சொல்கிறது இல்லைன்னு நினைக்கிறேன். அது ரொம்ப லைட்டாக வெயின் இல்லைன்னா வந்து அது பட்டும் போடாமல் சொல்லிட்டு அது கடந்து போயிடுறேன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலி கஸ்டடியே வந்து நான் வந்து ஒரு காஸ்ட் பேஸ்ட் ஃபில்மாக தான் ஃபஸ்ட்டு எழுத ஆரம்பித்தேன். இதுதான் ஃபார்முலா அப்படின்றதே இல்லாமல் அதை உடச்சி ஜாலியாக இஷ்டத்துக்கு, ஏன்னா நான் யார்கிட்டையும் அசிஸ்டண்ட்டாக இல்லாததுனால எனக்கு வந்து இப்படி தான் படம் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு இது தெரியல. அதே மாதிரி அஜித் சார் எந்த இடத்துலையுமே எந்த ஒரு இதுக்குமே வந்து அவர் நோ சொன்னதே கிடையாது. ஸோ அப்படி ஒரு டைரக்டர்ஸ் டிலைட்ங்கிற மாதிரி தான் வந்து ரெண்டு பேருமே இருந்தாங்க. பிக் ஸ்டாரை வச்சு சொல்லப்போனா நம்பர் பெரிய அடி. அதுக்கப்புறமா எனக்கு மாஸ் பெருசாக ஓடாததுனால அதுக்கப்புறமா எனக்கு வந்து படமே வரல. மாநாடு டைமில் இன்டர்வியூ நீங்கள் அப்போ சொன்னீங்க படம் நல்லா போகுதான்னு பார்க்கணும் ப்ரோ, பட் போகலன்னா ஐ திங்க் ஐ ஹேவ் டு டூ சென்னை 28-3 அந்த மாதிரி என்கிட்ட சொல்லியிருந்தீங்க. பட் நீங்கள் வந்து சூப்பர் ஸ்டார் கூடயுமே லைக் ஒரு படம் லைக் யூ ஹேட் அ நரேஷன் ஆப்பர்ச்சுனிட்டி. இது சூப்பர் ஸ்டார் கோட்டோட இன்னொரு வெர்ஷன் சொன்னேன் அவருக்கு. நீங்கள் சொல்லியிருந்தீங்க. சொன்னேன் முன்னாடி வந்து அதில் என்ன வேறு மாதிரி இருந்துச்சு, அது அவருக்கு அந்த ஐடியாவாக ரொம்ப பிடிச்சது அது ஃபஸ்ட்டாக சொல்லும் போது. பட் ஆனால் நான் அந்த டபுள் ஆக்ஷன் மாதிரி வச்சு சொல்லுவேன். சன்னுக்கு வேற ஒருத்தர், என் மைண்டில் தனுஷ் மாதிரி ஒருத்தர் இருந்தாங்க. இப்போ வந்து அஜித் சார் கூட படம் பண்ணால் இமிடியேட்டாக ஒரு ஃபிலிம் பண்ணுவாங்க அப்படிங்கிறது இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் இட் ஹஸ் பீன் ஹேப்பனிங். நீங்கள் மங்காத்தா பண்ணிவிட்டு ஏதாவது லைக் நீங்கள் பில்லா டூ சம்திங் நிறைய ஃபிலிமுக்கு வந்து அப்போவும் நான் பண்ண வேண்டியதாக இருந்துச்சு. அதனால் சில பல கமிட்மெண்ட்டுனால வந்து என்னால் ஒத்துட்டு பண்ண முடியல. அது கூட அவங்களுக்கு கோபமாக இருக்கலாம்னு நினைக்கிறாங்க. ஐம் வெயிட்டிங் அப்படிங்கிறதா சொன்னோம். கமிட்மெண்ட் இருக்குது. எஸ்கேக்கும் எனக்கும் ஒரு கமிட்மெண்ட் இருக்குது. ஏஜிஎஸ் கூட என்னோட கமிட்மெண்ட் வித் ஏஜிஎஸ் இஸ் ஓவர். இதில் முடிஞ்சிருச்சு. பிகாஸ் எனக்கு முன்னாடி வந்து சத்யஜோதி கமிட்மெண்ட் ஒன்று இருந்தது. ஆமாம். ஸோ அவங்களுக்கு பண்ணுற மாதிரி லைக் டாக்ஸ் ஆர் ஆன். Hi brother, welcome to the show. Good to be here, man. Thank you. And almost 17 years of your film career, the first time நீங்க வந்து you are ending the year with the highest grosser of the year ங்கற ஒரு டைட்டிலோட you are ending the year. So how does it feel, brother? Feels great. Feels very very happy. சந்தோஷமா இருக்கு. I think மங்காத்தா கூட அந்த வருஷத்துல நாங்க பண்ணிருப்போமான்னு ஞாபகம் இல்ல. எந்திரன் ரிலீஸ் ஆயிடுச்சு அந்த வருஷம். 2011 சேம் இயர். அப்போ நாங்க ஆகஸ்ட் அப்புறம் அக்டோபர்ல வாங்க இல்லனா அதான் இருக்கும். Yeah, but I'm very very happy and seriously it's ஒரு blessing மாதிரி தான் இருந்துச்சு. I'm glad it worked very well with the audience and than the critics. Correct. ஏன்னா அவங்களுக்காக தான் படம் எடுத்தது. ஸோ அதனால it worked very well for me and very very happy, seriously happy. Thanks to AJS, thanks to தளபதி. அதான் சொன்னோம். அண்ட் இப்போது அஸ் அ டேரக்டராக இப்போ உங்களுக்கு வந்து ஒரு படம் சக்ஸஸ் ஆகிறப்ப அது கமர்ஷியலி சக்ஸஸ் அப்படின்னு சொல்கிறாங்களா? அந்த பாக்ஸ் ஆஃபீஸ் நத்திங் பட் எத்தனை பீப்புள் பார்த்தாங்க, ஃபுட்ஃபால்ஸ் தான் அதுவா? இல்லை இந்த ஒரு வேர்ட் ஆஃப் மவுத்துன்னு சொல்கிறாங்க இல்லையா, அது இல்லை கிரிட்டிக்ஸோட ரிவ்யூஸ், எது வந்து
வெங்கட் பிரபுக்கு வந்து நம்மளோட ஒர்க் வந்து பர்ஃபெக்டாக எல்லாருக்கும் ரீச் ஆயிருக்கு, இல்லை எனக்கு அது வந்து நான் ஒரு ப்ரைடாக எடுத்துகிட்டு போகிறேன் அப்படின்னு மக்களுக்கு தான் ஃபர்ஸ்ட்டு. ஓகே. அது போனஸ் வந்து கிரிட்டிக்ஸ்ன்னு சொல்லலாம். Okay. அது 2மே கிடைச்சிச்சுன்னா வந்து பயங்கர ஹாப்பியா இருக்கும். மெயினா நம்ம படம் எடுக்கிறது வந்து மக்களுக்காக எடுக்கிறோம். நம்மளுடைய தாட்டு, நம்மளுடைய ஒரு ஒரு அவங்கள எப்படி என்டர்டெயின் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஒண்ணு நினைச்சு நம்ம ஒண்ணு ஒர்க் பண்றோம். அது ஒர்க் ஆயிடுச்சு, அவங்களுக்கு பிடிச்சிருச்சு அப்படின்னாலே அதுவே ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அதை தாண்டி கிரிட்டிக்ஸும் வந்து அது ஒரு நல்ல சினிமா, அது வந்து ரொம்ப பிரில்லியண்டா எழுதியிருக்காங்க. ஃபார் இன்ஸ்டன்ஸ் மாநாடு எடுத்துக்கோங்க. கரெக்ட். மாநாடு பொறுத்த வரைக்கும் மாநாடா இருக்கட்டும், சென்னை 28 இருக்கட்டும், இந்த படங்கள்லாம் வந்து எனக்கு 2 விதமாவும் எனக்கு நல்ல அப்ரிசியேஷன் கிடைச்சது. மங்காத்தா கூட சொல்லலாம், அதுவும் மங்காத்தா சொல்லலாம். சரோஜால ஆக்சுவலி சரோஜா நிறைய பேர் பேச மாட்டாங்க. பட் ஆனால் சரோஜாவும் வந்து பாக்ஸ் ஆஃபீஸ் நம்பரும் நல்லா பண்ணிச்சு. எனக்கு வந்து ரிவ்யூஸும் நல்லா கரெக்ட் வந்த ஒரு படம். ஸோ அந்த மாதிரி எனக்கு சில படங்கள் அமைஞ்சுது. ஸோ அது வந்து கொஞ்சம் போனஸாக சொல்லலாம். பட் ஆனால் மெயினாக நம்பர் தான். இப்போ சென்னை 28 போதெல்லாம் வந்து எங்களுக்கு வந்து ஒரு ஏதோ கஷ்டப்பட்டு காசுலாம் எடுத்து போட்டு ஒரு படம் ஒன்று பண்ணிட்டோம். அந்த காசை நம்ம திருப்பி கொடுக்கணும், போட்டவங்க சம்பாதிக்கணுங்கிற ஒரு 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 மெயினாக இருந்துச்சு. அதுக்கு மெயினாக நம்ம எனக்கு வந்து மக்கள் வந்து பார்த்து அதுக்கு காசு வருது அப்படின்னோடனே ஒரு ஒரு ஹாப்பினஸ்ஸு பயங்கரமாக, அதுதான் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ். அதுக்கப்புறமா தான் கிரிட்டிக்ஸு, அதுக்கப்புறமா தான் எல்லாமே. ஓகே. இது நான் இப்போ சொல்கிறப்போ ஒரு எக்ஸாஜரேஷனாக கூட இருக்கலாம். இப்போது பாரதி ராஜா சார் சொல்லும் போது நம்ம சொல்லுவோம், லைக் ஸ்டூடியோலேருந்து அவர் வந்து லைவ் லொக்கேஷனில் எடுத்துகிட்டு போய் சினிமாவை கொஞ்சம் அந்த பேட்டர்னே மாற்றினார் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அந்த மாதிரி நீங்கள் 2007 நீங்கள் வரும்போது தான் லைக் அந்த ஷார்ட் ஃபிலிம்லாம் அதுக்கப்புறம் வந்து ஷார்ட் ஃபிலிம்லேருந்து வரும்போது அந்த காம்பேக்ட் பட்ஜெட்டில் வந்து ஒரு படம் எப்படி பண்ணலாம், நியூ கமர்ஸ் வச்சுட்டு நம்ம எப்படி ஹிட் கொடுக்கலாம் அப்படிங்கிற அந்த ட்ரெண்ட் வந்து யூ ஸ்டார்டட் இட் ஆக்சுவலாக. அது இன்ஃபேக்ட் அந்த லைக் நிறைய பேர் அதை பற்றி பெருசாக பேசுறது இல்லைன்னா கூட உங்கள் டேரக்டர்ஸ் கம்யூனிட்டியில் லைக் அந்த ரவுண்ட் டேபிளில் கூட தி டோல்ட் யூ லைக் உங்களோட நீங்கள் தான் ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருந்தீங்க, யுவர் ஃபிலிம்ஸ் வேர் த ட்ரெண்ட் செட்டர்ஸ் அப்படிங்கிற மாதிரி. ஸோ அப்போது ஒரு ட்ரெண்ட் வந்ததில்ல. இப்போது வந்து நீங்கள் வரும்போது ஒரு கமர்ஷியல் பேட்டர்னை உடைச்சிட்டு நீங்கள் ஒரு விஷயம் பண்ணீங்க. அதே மாதிரி இப்போ இருக்கிற டேரக்டர்ஸுமே பண்ணுறாங்க. பட் அப்போ அந்த 2007 இப்போ நான் 17 இயர்ஸ் சொன்னேன் உங்களோட கேரியர் ஸ்பேன் சொல்லும் போது, நிறைய டேரக்டர்ஸ்க்கு வந்து அவ்வளோ ஸ்பேனுங்கிறது இல்லை. இப்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா குயிக்லி ஃபிசில் அவுட் ஆயிடுறாங்க அவங்க வர்ற விஷயங்கள். இதை பற்றி சார் டேரக்டராக நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? பிளெஸிங் தான். அதனால இதில் இவ்வளோ வருஷம் தாக்கு பிடிக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப காம்படிட்டிவான ஒரு இண்டஸ்ட்ரி. இல்லை ஃபிலிம் இண்டஸ்ட்ரிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப காம்படிட்டிவான ஒரு இண்டஸ்ட்ரி. ஸோ இதில் வந்து நம்ம சர்வைவ் பண்ணுறது அப்படிங்கிறதே வந்து ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம். அது இப்போ வந்து என்னோட 17th இயரில் வந்து நான் தளபதியோட படம் பண்ணுறேன் அப்படின்றதே வந்து எனக்கு பெரிய அச்சீவ்மெண்ட்டு தான் அதில். ஸோ கண்டிப்பாக ஐ திங்க் பேசிக்காக வந்து நான் எப்போவுமே வந்து ஐ ட்ரை டு மேக் என்டர்டெய்னர்ஸ். ஸோ நான் வந்து மோர் லைக் யூனோ அ கை ஹூஸ் மேக் கமர்ஷியல் சினிமா. அதில் என்ன சின்ன சின்ன புத்திசாலித்தனமான விஷயங்கள் வச்சுக்கலாம், இமோஷன்ஸ் வச்சுக்கலாம், அதெல்லாம் வச்சுக்கலாம். பட் என்னால் வந்து ஒரு 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 ஸ்லாப்ஸ்டிக் காமெடி அதெல்லாம் நான் பண்ணதில்லை. இது வரைக்கும் வந்து படம் பார்த்தீங்கன்னா நான் அந்த மாதிரி காமெடிஸ்லாம் பெருசாக ஃபார் இன்ஸ்டன்ஸ் வந்து இப்போ என்னோட படத்தில் வந்து பெருசாக பாடி ஷேமிங் இருக்காது, ஒருத்தவங்களை மட்டம் தட்டி காமெடி பண்ணுறது அப்படிங்கிறது இருக்காது. காமெடிங்கிறது வந்து என்னோட எல்லா படங்கள்லேயும் ஒரு பார்ட்டாக இருக்கும். ஐ டோன்ட் ரைட் செப்பரேட் ட்ராக்ஸு. சென்னை 28 தான் அது இன்னும் அது ரொம்ப ஃபேமஸ் ஆச்சு. கதைக்குள்ளேயே நம்ம ஹியூமர் வைக்கலாம் அப்படிங்கிறது வந்து நிறைய பேர் பண்ணுவோம். கமல் சார் படத்துலலாம் நிறைய இருக்கும். பட் ஆனாலும் வந்து நிறைய தனி ட்ராக்ஸ் இருக்கும். எப்போவுமே வந்து ஒரு தனி ட்ராக்ஸ் இருக்கும். மெயினாக 80s 90s பார்த்தீங்கன்னா வந்து என்ன படம் பார்த்தீங்கன்னாலும் ஒரு தனி காமெடி ட்ராக் இருக்கும். ஸோ அதெல்லாம் கொஞ்சம் மாறி இந்த சமயத்தில் நம்ம ஐ திங்க் இட்ஸ் அதான் ரொம்ப இட்ஸ் பிளெஸிங் தான். லைக் அந்த நான் ஒரு ட்ரெண்ட் செட்டராக ஆகணும் அப்படிங்கிறது மாதிரிலாம் நான் யோசிச்சதே கிடையாது, என்றைக்குமே யோசிச்சது கிடையாது. எனக்கு மக்களை சந்தோஷமாக வச்சுக்கணும் அப்படிங்கிறது மட்டும்தான் மெயின் குறிக்கோளாக இருந்தது. அதை தாண்டி நம்ம வந்து ஒரு எல்லாருக்கும் சில பேருக்கு வந்து அது என்னோட பேட்டர்ன் ஆஃப் ஃபிலிம்ஸ் பிடிச்சி அந்த மாதிரி ஒன்று பண்ணலாம் அப்படின்னு நினைக்கும் போது நிஜமாக ரொம்ப பெருமையாகவும் சந்தோஷமாகவும் இருக்குது. எனக்கு நிறைய டைரக்டர்ஸ் என்கிட்டே சொல்லியிருக்காங்க, சென்னை 28 தான் வந்து எங்களை you made us come to this industry. ஸோ எங்களுடைய தாட்டும் வந்து நம்ம பண்ணலாம். ஏன்னா சென்னை 28 பண்ணும்போது எங்களுக்கு நிறைய பிரச்சனை இருந்துச்சு. ஏன்னா வந்து அது யூஸ்வலான
ஒரு ஒரு ப்ரொட்டாகனிஸ்ட், ஒரு அந்த மாதிரி ஆன்டகனிஸ்ட்கான கிடையாது. படம் கிடையாது. ஒரு ஹீரோ, ஒரு ஹீரோயின் இருக்காங்க. அவங்க பிரச்சனைங்கிறது கிடையாது. இது ஒரு ஒரு குரூப் ஆஃப் பசங்க. சம்மந்தமே இல்லாம யூனோ அரவிந்த் அக்காஷ்க்கு சாங்ஸ், அவங்களோட லவ் ஸ்டோரி ஒண்ணு பக்கம் போகும். இவங்க கதைக்குள்ள இருக்கிற இவங்களுக்குள்ள வந்து சிவாக்கும், ஜெய்க்கும் இருக்கிற ஒரு பிரச்சனை இருக்கும். ஸோ இவங்க 2 பேர் தான் ஹீரோன்னு பார்த்தோம்னா வந்து கடைசியில பார்த்தா பிரேம்ஜி வந்து கேம் முடிப்பான். அந்த மாதிரிலாம் வந்து ஒரு ஒரு ஓ இதுதான் ஃபார்முலா அப்படின்றதே இல்லாம அத உடைச்சு ஜாலியா இஷ்டத்துக்கு ஏன்னா நான் யார்கிட்டயும் அசிஸ்டன்ட்டா இல்லாததுனால, எனக்கு வந்து இப்படிதான் படம் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஒரு இது தெரியல. இவ்வளோ வருஷம் கழிச்சு எனக்கு வந்து இப்பதான் அந்த சினிமா நாலேட்ஜ் ஏன்னா ப்ராபப்ளி ஆ இப்படிதான் இருக்கணும் சினிமா. இப்படிதான் பண்ணணும் அப்படிங்கிற மாரி சினிமா மாத்தி விட்டுருது. இன்னொரு பாயிண்ட்க்கு அப்புறமா வந்து சினிமா வில் டீச் யூ அ லாட் ஆஃப் திங்ஸ். அது நம்ம ஃப்ரெஷ்ஷா வந்தபோது வந்து இப்ப சென்னை டுடே, சரோஜா, கோவா ஈவன் டில் மங்காத்தான்னு நெனைக்கிறேன். ஐ திங்க் ஐ வாஸ் கோயிங் ஹேவயர் தான். இன்னும் ஜாலியா இஷ்டத்துக்கு ஐ யூஸ்ட் டு ரைட் அண்ட் இஷ்டத்துக்கு பண்றது. But I feel very, very happy and proud that I'm surviving still and able to give இந்த வருஷத்தோட biggest film and you know the future is looking good and I'm writing something very unique, different. நான் இது வரைக்கும் பண்ணாத ஜானர்ஸ்ல பண்ணணும்னு தான் எனக்கு எப்பவுமே ஆசை. I want to do something. எவ்ரி ஃபிலிம் உங்களுக்கு டிஃபரெண்டான ஜானர். ஆமா, நான் இதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் பியூர் கமர்ஷியல் ஃபில்ம் வந்து கோட் தான். அது அதுக்கு முன்னாடி நான் வந்து ப்ராப்பர் கமர்ஷியல் ஃபிலிம் பண்ணதில்லை. இப்போ வங்காத்தா எடுத்துக்கிட்டிங்கன்னா கூட அது வந்து அஜித் சார் மாதிரி ஒருத்தர் வச்சு பண்ணும்போது கூட அது வந்து ஜானர் ஸ்பெசிஃபிக்காக தான் இருக்கும். ஒரு ஹைஸ்ட் ஃபில்மாக தான் இருக்கும். பட் ஆனால் வந்து இப்போ நான் கோட் பண்ணும்போது வந்து எனக்கு ஐ ரியலி வாண்டட் டு டூ அ ப்ராப்பர் எஸ்பி முத்துராமன் சார் டைப் ஆஃப் ஃபிலிம், ஒரு ரவிக்குமார் சார், பி வாசு சார், அந்த கமர்ஷியல் ஃபிலிம்ஸ் பண்ணுற டைரக்டர்ஸோடைய ஃபார்முலாவில் வந்து ஒரு என்னோட ஸ்டைலில் ஒன்று பண்ணணும் அப்படின்னு நினச்சி தான் நான் அது பண்ணேன். ஏன்னா வந்து அது விஜய் சார் வச்சு ஈஸியாக பண்ணலாம். அது ஒத்துப்பாங்க ஆடியன்ஸு, அவங்க ஃபேன்ஸுக்கும் பிடிக்கும் அப்படிங்கிறது வந்து மைண்டில் வச்சுட்டே தான் அது ஃபுல்லாகவே பண்ணுது. அண்ட் கிளாட் இட் ஒர்க். சம்டைம்ஸ் அது 2 பக்கமாகவும் போகலாம். எனி ஃபிலிம் வந்து அது 2 பக்கமாகவும் போகலாம். பட் ஆனால் இது வந்து நல்ல பக்கமாக போனதுக்கு வந்து ரொம்ப சந்தோஷம். அண்ட் இப்போ நீங்கள் சொல்கிறீங்க நான் வந்து பெருசாக வந்து லைக் ஒரு இதை விஷயம் பண்ணணும் அப்படிலாம் பண்ணல. பட் நீங்கள் வந்து இப்போ சென்னை 28 மாதிரி சென்னைனாலே ஒரு வயலன்ஸ் இருக்கும், இல்லை அந்த மாதிரி ஒரு கலர் இருக்கும் போது நீங்கள் அதை பிரேக் பண்ணி அதோட ஒரு லைட்டர் வெயின் சைடு வந்து ப்ரொஜெக்ட் பண்ணீங்க. அண்ட் கோவாவில் எல்ஜிபிடி கம்யூனிட்டி அதை பற்றி நம்ம ஒரு விஷயம் பண்ணலாம், ஒரு பேசலாம். ஆல்தோ நீங்கள் வந்து நான் டெலிபரேட்டாக வெளியில் ஓப்பனாக நான் இந்த விஷயம்லாம் மாற்ற போகிறேன், இதெல்லாம் நான் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி பண்ணாமல் இருந்தால் கூட ஏதோ ஒரு விஷயம் கான்ஸ்டண்ட்டாக நீங்கள் பண்ணிகிட்டே தான் இருக்கீங்க. அது வந்து நம்ம அது வந்து ரொம்ப சீரியஸாக நம்ம சொல்லலை, இல்லை நான் சீரியஸாக தன்னை காட்டல அப்படின்னு எப்போவாது தோணியிருக்கா? ஏன்னா லைக் இப்போ எப்படின்னா கமர்ஷியல் ஃபிலிம் மேக்கர்ஸ் ஒரு சைட் பார்க்குறோம், என்டர்டெய்னர்ஸ் ஒரு சைட் பார்க்குறோம். பட் அந்த சீரியஸான ஃபிலிம் மேக்கர்ஸ்க்கு இருக்கிற ஒரு லைம் லைட்டோ அதை வந்து உங்களை மாதிரி என்டர்டெய்னர்ஸ்க்கு கொடுக்க மாட்டாங்கன்னு தோணுதா உங்களுக்கு? அது கண்டிப்பாக அது எப்பவுமே இருக்கிறது தானே. எப்பவுமே அது இப்போ நான் எஸ்பி முத்துராமன் சார் சொன்னேன். ஆமாம், அவரை பற்றி நம்ம பேசுறது ரொம்ப கம்மியாக இருக்கும். அந்த சமயத்துலேருந்து நம்ம பார்த்தீங்கன்னா வந்து நம்ம கமர்ஷியல் ஃபிலிம்ஸ் அப்படின்னு சொன்னீங்கனாலே வந்து ஐ திங்க் எஸ்பி முத்துராமன் சார், பஞ்சு அருணாச்சலம் சாரோட ரைட்டிங் சொல்லுவாங்க. இவங்களெல்லாம் பற்றி நம்ம பேசினதே கிடையாது. நம்ம வந்து அந்த டைம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா வந்து நம்ம வந்து பாரதிராஜா சார் சொல்லுவோம், அதுக்கு முன்னாடி ஸ்ரீதர் சார் சொல்லுவோம். எப்போவுமே வந்து ஒரு 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 மாதிரியான ஒரு சீரியஸ் ஃபில்ம் மேக்கர்ஸ் மட்டும்தான் நம்ம வந்து நல்ல ஃபில்ம் மேக்கர்ஸ். மற்றவங்கெல்லாம் வந்து ஃபில்ம் மேக்கர்ஸே கிடையாதுங்கிற மாதிரி தான் வந்து ஒரு 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 நோஷன் இருக்கு. அட்லீஸ்ட் மீடியாவுக்கு எஸ்பெஷலி மீடியா அவங்களுக்குலாம் வந்து இருக்கு. ஐ திங்க் எஸ்பி முத்துராமன் சார் வந்து அவ்வளோ வருஷத்தில் அவ்வளோ படங்கள் அவர் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி பஞ்சு சார் வந்து அவ்வளோ வெர்சடைலான ஒரு ரைட்டர். இவர் வந்து வெர்சடைலான எல்லா ஜானர்ஸ்லையும் டைரக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் போக போக வந்து இப்போ ரவிக்குமார் சார் எடுத்துக்கோங்க. ரவிக்குமார் சார் வந்து ஹி ஸ்டார்டட் வித் புரியாத புதிர். இட் வாஸ் கம்ப்ளீட்லி இட் வாஸ் நாட் அ கமர்ஷியல் ஜானர் ஸ்பெசிஃபிக் ஃபிலிம். அதுக்கப்புறமா he started liking doing commercial films and he started doing commercial films. அந்த மாதிரி தான் நான்லாம் கூட பி வாசு சார் எடுத்துக்கிட்டிங்கன்னா கூட அவரோட ஃபிலிம்ஸும் நிறைய கமர்ஷியல், ஒரு காலகட்டத்துக்கு ஒரு கமர்ஷியலான ஒரு டைரக்டர்ஸ் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அது அண்ட் கண்டிப்பாக வருத்தத்துக்குரிய ஒரு விஷயம்தான். ஏன்னா அது என்னென்னா வந்து நம்ம நினைக்கிற மாதிரி நம்ம வந்து நம்மளை பற்றி பேசலை, நம்மளோட ஒர்க் பற்றி பேசலை அப்படின்னா எந்த கிரியேட்டருக்குமே அது ஒரு வருத்தமாக தான் இருக்கும். அந்த அந்த வருத்தம் எனக்கும் தான் இருக்குது. ஏன்னா பீப்புள் சில சமயம்
டைரக்டர்ஸ் நாங்கள்லாம் பேசும்போது இல்லை கொலீக்ஸா யூனோ வி பேசும்போது வந்து அவங்கெல்லாம் வந்து அவ்வளோ இதாக சொல்லுவாங்க, பெருமையாக சொல்லுவாங்க. வாட் ஐவ் டன், இது பண்ணதுனால தான் எங்களுக்கு இதாச்சு, இதனால தான் இதாச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ மாநாட்டில் கூட வந்து யூனோ இப்போ அன்னைக்கு கூட வந்து யூனோ மாரி விஷயம் யூனோ சைடில் மாநாடு இஸ் லைக் நோபடி வில் டூ ஒரு ஹீரோவை வந்து ஒரு முஸ்லீமா வச்சு பண்ணுறது வந்து அவ்வளோ கமர்ஷியல் டைரக்டர்ஸ் யாரும் பெருசாக பண்ண மாட்டாங்க. அது நீங்கள் பண்ணீங்க அப்படின்னு சொன்னால் வந்து யூ ஹேவ் தட் இன் யூ யூ ஆர் அ சீரியஸ் ஃபில்ம், பொலிட்டிக்கல் கரெக்ட்னஸ் உங்கள் படங்கள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவரும் சொன்னார். ஸோ இட்ஸ் ஆல்வேஸ் தேர். ஐ திங்க் எனக்கும் உள்ளே இருக்குது. பட் ஆனால் ப்ராப்ளி நான் அவ்வளோ இப்போ ரஞ்சித் மாதிரியோ வெற்றி அவங்க மாதிரியோ அந்த ஸ்ட்ராங்காக நான் வந்து நான் சொல்ல என்ன நினைக்கிறேனோ அது சொல்றது இல்லைன்னு நினைக்கிறேன். அது ரொம்ப லைட்டாக வெயின் இல்லைன்னா வந்து அது பட்டும் படாமல் சொல்லிட்டு அது கடந்து போயிடுறேன்னு நினைக்கிறேன். நான் சொல்ல வேண்டிய விஷயம் இருக்கும் அதில். பட் ஆனால் வந்து அவங்க சொல்கிற அளவு ஆணித்தனமாக இருக்காது. ஆக்சுவலி கஸ்டடியே வந்து நான் வந்து ஒரு காஸ்ட் பேஸ்ட் ஃபில்மாக தான் ஃபஸ்ட்டு எழுத ஆரம்பித்தேன். ஓகே. ஒரு லோ காஸ்ட்ல இருந்த ஒரு கான்ஸ்டபிள், அந்த ஒரு பீரியடில் நடக்குது அந்த படம். ஒரு நடக்கும் போது வந்து அவங்க பெருசாக அது கிட்டத்தட்ட அந்த கதையுடைய அம்சம் வந்து விடுதலையோட ஃபர்ஸ்ட் பார்ட்டோடைய ஐடியாவாக இருந்துச்சு. ஓகே. அதோட வந்து இப்போ தெலுங்குல வந்து காஸ்ட் பேஸ்ட் ஃபிலிம்ஸ்லாம் அவ்வளோவா வராது, பண்ணவும் மாட்டாங்க, அதை ஏற்றுக்கவும் மாட்டாங்க அப்படின்னு சொல்லி அதை சொன்னாங்க. ஸோ அதனால் ஹேட் டு டேக் அவே த காஸ்ட் விஷயங்களை எடுத்துட்டு ஆக்சுவல் கதை என்னன்னா வந்து இவனால் வந்து ஒரு 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 சிறிய கம்யூனிட்டிலேருந்து வந்தவனா அவனை வந்து அப்ரெஸ் பண்ணாங்க, அவனால் வந்து ஏந்துக்க முடியல. அப்படி இருக்கிற ஒரு குடும்பத்துலேருந்து வந்த ஒரு கான்ஸ்டபிள் வந்து ஒரு சமயத்தில் வந்து ஒரு பெரிய கிரிமினலை வந்து அவன் கையில் பிடிச்சிடுறான். அவனை பிடிச்சிட்டா அவனை கொண்டு போயிட்டு இப்போ கோர்ட்டில் ஒப்படைக்கணும். ஒரு பாயிண்ட்ல தான் தெரியுது அவனும் இவனோட காஸ்ட் தான் சொல்லிட்டு. ஸோ அவன் காஸ்ட்காக நிற்கிறானா இல்லை நியாயத்துக்கு நிற்கிறானா அப்படிங்கிறது தான் உண்மையான கஸ்டடி படத்தோடைய கதை. ஓகே. பட் ஆனால் வந்து அதை அப்படி பண்ண முடியல. அந்த இடத்துல வந்து எங்களால் வந்து அது சொல்ல முடியல, அந்த விஷயங்கள்லாம் சொல்ல முடியல. ஸோ அதனால் வந்து அது வேறு மாதிரியான ஒரு பொலிட்டிக்கல் கேம் மாதிரி கொண்டு வந்து ஒரு பொலிட்டிக்கல் கூன் அவன் போய் வெளில போய் சொன்னான்னா சிஎம்கே ஆபத்துன்ற மாதிரி கதையெல்லாம் மாற்றி கொஞ்சம். மேபி தமிழ் எடுத்திருந்தீங்கன்னா தமிழ் எடுத்திருந்தேன்னா ப்ராப்ளி நான் எனக்கு இது ஒர்க் ஆகிருக்கும். எனக்கு ரொம்ப ஆசை. எனக்கு ஒரு வெற்றி அவங்க படம் மாதிரி இல்லைன்னா வந்து அப்படிதான் ஆரம்பிச்சது. கஸ்டடி எழுத ஆரம்பிச்சும் போது வந்து அவங்களுடைய இப்போ வெற்றி மாதிரியோ இல்லை ரஞ்சித் மாதிரியோ அந்த மாதிரி ஒரு சீரியஸான இஷ்யூவை வந்து எடுத்து சொல்லலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து தான் ஆரம்பித்தேன். பட் ஆனால் அது நடக்கலை. அண்ட் சம்டைம்ஸ் இப்போ நீங்கள் உங்கள் கரியர் இருக்கும்போது நான் கூட ஃப்ரெண்ட்ஸ் கூடலாம் பேசிகிட்டு இருப்பேன், விபி அடித்தா சிக்ஸர் இல்லைனா வந்து லைக் சம்டைம்ஸ் அது வந்து கரெக்டாக, ஏன்னா பிகாஸ் மேபி அது வந்து எக்ஸ்பெரிமெண்டல் ஃபிலிம்ஸ் நீங்கள் தொடர்ந்து பண்ணுறதுனால கூட இருக்கலாம். லைக் ரீசெண்டாக நான் வந்து நம்ம சங்கீதம் சீனிவாசராவ் சார் அவங்களோட ராஜ்கமல் ஃபிலிம்ஸில் போட்டிருக்கோம் சொல்லியிருந்தாங்க, சக்ஸஸ் ரேட் ஆஃப் ட்ரைங் அன் எக்ஸ்பெரிமெண்டல் ஃபிலிம் அது வந்து 50%, ஆனால் நீங்கள் ஃபார்முலாவை பண்ணும்போது மாறும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. மேபி நீங்கள் உங்கள் அந்த எக்ஸ்பெரிமெண்டல் ஃபிலிம்ஸ் பண்ணுறதுனால அந்த மாதிரி வேரியிங் சக்ஸஸ் ரேட் இருக்கா உங்களுக்கு? கண்டிப்பாக அதுதானே உண்மை. நம்ம யூஸ்வலாக நீங்கள் பார்க்காத விஷயத்தை ட்ரை பண்ணி பார்க்க வைக்கணும் அப்படிங்கிறது தான் ஐடியாவே. அது சில சமயம் வந்து கீப் அவுட் ரைட்டிங் ஆர் ட்ரைங் டு மேக் நியூ ஜானர்ஸ், நியூ கைண்ட் ஆஃப் ஃபிலிம், நியூ எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் ஆசையாக இருக்குது. சில சமயம் அது இட் ஒர்க்ஸ், சில சமயம் இட் டசன்ட் ஒர்க். பட் அதனால நம்ம அதில் நிறுத்திடக்கூடாதுன்னு நினைக்கிறேன். ஐ திங்க் ஐ ஷுட் ட்ரை டு கோ ஆன் அண்ட் கீப் ஆன் டூயிங் திஸ்ங்கிறது தான் எனக்கு தோணுது. இப்போ நீங்கள் கமிங் பேக் டு கோட், இப்போ நீங்கள் வந்து சொல்லியிருந்தீங்க இன்டர்வியூஸில், ப்ரொமோஷனல் இன்டர்வியூஸ்லாம் சொல்லியிருக்கும் போது ஐ ஜஸ்ட் செட் நரேட்டர் நான் அவுட்லைனர் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. பட் ஜென்ரலாக நம்ம கேள்விப்பட்டது எப்படின்னா விஜய் சார் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் பவுண்டட் ஸ்கிரிப்ட் இருக்கணும் அண்ட் டைலாக்ஸ் முதற்கொண்டு பக்காவாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஹீ ஃபீல் த நரேஷனுமே ஃபர்ஸ்ட்லேருந்து எண்ட் வரைக்கும் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட்டாக இருந்ததுல, எப்படி அது தெரியல, அது ஏதோ நம்பிக்கை வச்சுருந்தாருன்னு நினைக்கிறேன். நான் ஐடியாவாக சொன்ன போதே வந்து ஒரு அளவுக்கு சொல்லிட்டேன். ஃபஸ்ட் டைம் நான் சொன்னும் போதே வந்து ஒரு அளவுக்கு டீட்டெயிலாக தான் சொன்னேன் நான். பட் ஆனால் வந்து அந்த சமயத்தில் வந்து செகண்ட் ஹாஃப்லாம் இன்னும் ஒர்க்கிங் ஸ்டேஜில் தான் இருந்தது. அப்புறமா தான் வந்து நான் ஒரு ப்ராப்பரான ஒரு நரேஷன் வந்து ஒன்று ஷூட்டிங் ஆரம்பித்த பிறகு தான் கொடுத்தேன். பட் ஆனால் வந்து அவருக்கு என்னென்னா வந்து இந்த ஸ்கெடியூலில் எடுக்க போகிற சீன்ஸோடைய ப்ராப்பர் சீன் பேப்பர்ஸ் வந்து அவருக்கு வந்து நம்ம முன்னாடியே கொடுத்துடணும். ஸோ வில் ப்ரிப்பேர் பயங்கரமான ப்ரிப்பரேஷன். ஹி ப்ரிப்பேர் ஸோ வெல்.
ஸோ அதனால் வந்து அவருக்கு வந்து எப்போவுமே வந்து அது முன்னாடியே கொடுத்துடணும். அது இப்போ நெக்ஸ்ட் வீக் இப்போ நம்ம 1ஆம் தேதி ஷூட் இல்லை 2ஆம் தேதி ஷூட்னா இந்த மாதம் 20ஆம் தேதியே வந்து இப்போ நம்ம ஒரு இந்த ஸ்கெடியூல் எடுக்க போகிற சீன்ஸோட பேப்பர்ஸ் எல்லாத்தையும் நம்ம கொடுத்துடணும். ஸோ அதனால் அது வந்து எவ்ரி ஸ்கெடியூலுக்கு இருக்குது. ஓகே. ஸோ அதனால் ஃபஸ்ட் ஷெடியூல் முடிஞ்சோடனே வந்து நான் வந்து ஃபஸ்ட் ஷெடியூல் முன்னாடி நான் வந்து அந்த சீன் பேப்பர்லாம் கொடுத்துட்டேன் அவருக்கு. அது முன்னாடி கதை தெரியும் அவருக்கு, கதையாக தெரியும். பட் ஆனால் ப்ராப்பர் ஸ்க்ரீன் பிளேயோட கொஞ்சம் டயலாக்ஸோட நான் வந்து ஃபஸ்ட் ஷெடியூல் முடிஞ்சோடனே தான் ஃபஸ்ட் ஹாஃப் சொன்னேன். ஓகே. செகண்ட் ஷெடியூல் முடிஞ்சோடனே வந்து செகண்ட் ஹாஃப் சொன்னேன். அப்போ கூட நான் கிளைமேக்ஸ் சொல்கிறேன் அவர்கிட்ட. அவருக்கு ஐடியாவாக கிளைமேக்ஸ் என்ன நடக்குதுன்னு தெரியும். பட் ஐடியாவில் கிளைமேக்ஸே வந்து ஒரு ஃபில்ம் மாதிரி இருக்கும். ஒரு டை ஹார்ட் ஆன் ஸ்டேடியம்ங்கிற மாதிரியான ஒரு தனி படம். அது ஆக்சுவலி நிறைய படம் இருக்குது. சடன் டெத்து நிறைய ஃபிலிம்ஸ் இருக்குது. வேற ஒரு ஒரு ஸ்டேடியம்குள்ளே வந்து ஒரு டெரரிஸ்ட் உள்ளே பூந்துருவாங்க, ஹீரோ காப்பாற்றுவாருங்கிற ஒரு விஷயம் இருக்குது. ஸோ இதை வந்து நான் கிளைமேக்ஸாக பண்ணதுனால அது எனக்கு அதுக்கு தனியாக ஒரு ஸ்க்ரீன் பிளே ஆர்டர், ஸ்க்ரீன் பிளேலாம் பண்ண வேண்டியது, அது என்னென்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு அதை மட்டும் நான் தனியாக அவர்கிட்ட வந்து சொன்னேன். பட் ஆனால் அவருக்கு அந்த இது பிடிச்சிருந்துச்சு. ஐ மீன் ஹி ஹேட் சம் பிலீஃப் இருந்தது. ஃபஸ்ட் டைம் நான் வந்து அந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப் சொல்லும் போதே வந்து அவர் ரொம்ப சிரிக்க மாட்டார், ரொம்ப சீரியஸாக கதை கேட்பார். இதேதான் இருக்கும் சிரிக்க. அவர் நம்ம ஜோக் சொன்னாலும் வந்து பெருசாக இவ்வளோதான் இருக்கும், எதுவுமே பெரிய ரியாக்ஷனே இருக்காது. அவரை சிரிக்க வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய சில விஷயங்கள்லாம் பயங்கரமாக சிரிக்க வச்சோம். அண்ட் இட் வாஸ் சூப்பர் எக்ஸ்பீரியன்ஸ். அதான் நான் அன்றைக்கி கூட சொல்லிட்டு இருந்தேன். நான் வந்து வெறும் தளபதியோடையும் தலையோட மட்டும்தான் வந்து லைன் சொல்லி ஓகே பண்ணேன். ஓகே. அவங்க 2 பேருக்கு மட்டும்தான் லைன், ஃபுல் கதையை வந்து ரொம்ப லேட்டராக தான் சொன்னேன். நான் ஐடியா மட்டும் சொல்லி ஓகே வாங்கினேன் படத்துக்கு. உங்க மேல இருக்க கான்ஃபிடன்ஸ் அதுதான் சொன்னோம். ஐ மீன் அவங்க வச்சிருந்த நம்பிக்கை தான் அது. நல்ல வேளை 2 பேருக்குமே நான் வீண் போகாமல் பார்த்துக்கிட்டேன் நினைக்கிறேன். அண்ட் இப்போ வந்து விஜய் சார்னு சொல்லும் போது ஹியூமர் பேசுவோம், டான்ஸ் பேசுவோம். பட் அவர் அந்த எமோஷ்னலாக அவர் பெர்ஃபார்ம் பண்ணுற சீக்வன்சஸ் வந்து ஈஸியாக ஒரு ஆக்டர் வந்து பண்ணும்போது நமக்கு ஈஸியாக ரிலேட்டபிளாக இருக்கும். நமக்கு அவர் அங்கே அழுதாருன்னா நமக்கு ஹிட் ஆகும். அந்த மாதிரியான ஒரு பெர்ஃபார்மர். அண்ட் அது உங்கள் படத்தில் எஸ்பெஷலி அந்த ஜீவன் அந்த கிட்ட பார்க்க போகிற அந்த சீக்வன்ஸ் ஆகட்டும், ஸ்னேகா கிட்ட வந்து அதை சொல்லாமையே சொல்கிற மாதிரி பேசுகிற அந்த சீக்வன்ஸ் ஆகட்டும், இதுக்கு அவர் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணாரு? நீங்க லைக் அதுக்கான ஹோம்ஒர்க் என்ன மாதிரி பண்ணாருன்னு ஏதாவது இன்சைட் கொடுக்க முடியுமா? அது முன்னாடியிலேருந்து அந்த சீன்ஸ்க்கு ரொம்ப ப்ரிப்பேராக இருந்தோம். ப்ரிப்பேர் பண்ணிட்டே இருந்தாங்க அவங்க. நானும் அப்பப்போ கேட்பேன், எனக்கு எப்படி எந்த லெவலில் இருக்கலாம். அதுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்து அந்த ஒரு போலீஸ் ஸ்டேஷனில் உட்காந்துருப்பார் அவர். பேங்காக்ல வந்து அந்த போலீஸ் ஸ்டேஷனில் உட்காந்து குழந்தை காணும்னு சொல்கிறதுக்கு அப்போ தான் வந்து பிரபுதேவா மாஸ்டரும் ஜெயராம் சாரும் வருவாங்க. அப்போ வந்து ஃபர்ஸ்ட் டேக்கில் என்னென்னா வந்து அப்போ இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தி இமோஷனில் தான் வந்து இன்னும் கொஞ்சம் அழுதுட்டு வந்து தான் சொல்லுவாங்க. அவங்க இந்த மாதிரி வந்து திடீர்னு பார்த்துட்டா அது மாதிரி காணும்டா அது மாதிரி கொஞ்சம் அழுதுருவாங்க, இன்னும் எக்ஸ்ட்ராவாக அழுதுவாங்க. அப்புறம் நான் வந்து இப்போ ஒன் மோட் போகலான்னா அப்படின்னா என்னாச்சு அப்படின்னு கேட்டார். எனக்கு இவ்வளோ வேண்டாம், அந்த ஒரு சின்ன நம்பிக்கை வச்சுக்கோங்க, உள்ள கிடச்சிருவாங்கிற ஒரு நம்பிக்கை வச்சுக்கோங்க, ஃபுல்லாக தொலைஞ்சு போயிட்டாங்கிற மாதிரி இல்லாமல் ஒரு சின்ன நம்பிக்கை இருக்கட்டும், அங்கங்கே ஒரு சின்ன ஒரு அழுக வருது அடக்கிக்கிற மாதிரி பண்ணிக்கோங்க அப்படின்னு சொன்னோன்னே, அப்படி வேணுமா சரி அப்படின்னு சொன்னேன். அது பண்ணோடனே அதுக்கப்புறமா வந்து அதுக்கேற்ற மாதிரி அந்த மீட்டரில் ரொம்ப இஸ் அன் பிரில்லியன்ட் ஆக்டர். அதில் எந்த ஒரு அது நம்ம ப்ராப்ளி நிறைய யூஸ் பண்ணலன்னு நினைக்கிறேன். ஏன்னா அவர் கமர்ஷியலாகவே யூஸ் பண்ணிட்டு எனக்கு வந்து நாயகன் சீன் தான் வந்து இன்ஸ்பிரேஷன். அதாவது வந்து என்ன நடந்துச்சுன்னு தெரியாமே அவர் வருவார் காரில் இறங்கி. அப்புறம் இங்கே வந்து பார்த்தபோது தான் பர்ஸ்ட் அவுட் ஆகணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சிங்கிள் ஷாட்ஸ் சீன் தான் ஆகும். ஸோ அந்த மாதிரி ஒரு இன்ஸ்பிரேஷனில் தான் அது எடுத்தது. ஃபுல்லாக கார் வரும், கார்லேருந்து கேமராவும் இறங்கி அவர் அது வரைக்கும் வந்து என்ன ஆயிடுச்சு, ஆயிருக்கக்கூடாது, எதுவும் தப்பாக இருக்கக்கூடாது, ஒரு ஆக்சிடென்ட்னு சொல்கிறாங்களே எதுவும் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு ஒரு சின்ன ஒரு பயத்தோடையே வரணும். வந்துட்டு அப்புறமா வந்து அந்த சமயம் தான் நான் கேட்டேன், என்னன்னா இது எப்படி பண்ணலாம், எப்படி பண்ணுறீங்கன்னா, இல்லை நான் ஓப்பன் அப் பண்ணி எழுதுறேன்டா, ஒரு மாதிரி வேறு மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன், டேக்கில் பாரு உனக்கு எப்படி இருக்குன்னு பார்த்து சொல்லு அப்படின்னாரு. சரி இப்போ ரிஹர்சல் பண்ண வேண்டாம், ஏன்னா அது ஸ்ட்ரெயிட்டாக டேக் போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சு ஓப்பனாக அழுதோடனே எல்லாருக்கும் அப்படி ஒரு மாதிரி அங்கே கஷ்டம் போயிடுச்சு. அந்த இடத்துல இருக்கிற அந்த ஷார்ட் முடிஞ்சோடனே அவரால் கண்ட்ரோல் பண்ண முடியல. அப்புறம் ப்ரோ மாஸ்டர்லாம் வந்து கட்டி பிடிச்சி நாங்கள்லாம் நிற்கிறோம். அப்புறம் அப்படி பிடிச்சாரு. அந்த ஃபுல்லாக தாய் ஆக்டர்ஸ் எல்லாருமே எல்லாம் பயங்கர கிளாப்ஸ். இப்போ எங்களுக்கு இருக்கிற சேலஞ்ச் என்னென்னா, அந்த இடத்துலயே அதான் நான் அன்றைக்கி கூட பேசுகிறேன், அந்த இடத்துலயே நம்ம சீன் கட் பண்ணிட்டு ப்ரெசென்ட் டேன்னு வந்திருக்கலாம், பிரிச்சுட்டாங்க. ஆமாம், பட் ஆனால் எனக்கு அது சொல்லணும்னு நினச்சேன். எப்படி வந்து ஒரு ஹஸ்பண்ட் வந்து ஒய்ஃப் கிட்ட இந்த விஷயம் இப்போ தான் டெலிவர் பண்ணியிருக்காங்க அவங்க, இப்போ வந்து சொல்லணும் அப்படின்னு சொல்லி அந்த சீன் வாஸ் லைக் 2 பேருமே பயங்கரமான ஆக்டர்ஸ்.
ஸோ அது கடைசி வரைக்கும் அவர் சொல்ல மாட்டார், பையன் இறந்துட்டான் சொல்லவே அப்படிங்கிறத மாட்டாரு. சொல்ல மாட்டார். ஆனால் அவங்க புரிஞ்சுக்கணும், கரெக்ட். அந்த மாதிரி இருக்கணும் பெர்ஃபார்மன்ஸ் சொல்லி அது அது பண்ணது. ஸோ இட் வாஸ் வண்டர்ஃபுல். அதே மாதிரி வந்து அந்த பிரிட்ஜில் 2 பேரும் meet ஜீவன் பண்ணி ஃபர்ஸ்ட் பேசும்போது he will say sorry, அது காலில் கால்ல விழுந்து விழுந்து பேசுவார். ஆமா. அந்த சீன் வந்து திடீர்னு என்கிட்ட தான் நடிச்சு காட்டினேன். இது இப்படி பண்ணலாமாடா, இப்படி பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு ரோட்ல காலை பிடிச்சிட்டாரு கீழே. அண்ணா அண்ணா ஐயி இருடா பண்றேன் பாரு எப்படி இருக்குன்னு பாரு சொல்லிட்டு அதுக்கப்புறமா அந்த டைலாக்ஸ்ல இந்த இடத்துல இப்படி பண்ணலாமா அப்படின்னா இந்த இடத்துல இப்படி பண்ணலாம், இந்த இடத்துல இப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பேசி கீசி அப்படி டெவலப் பண்ணி அது வந்து he always keeps on thinking about how to enhance the scene, இன்னும் பெருசா எப்படி ஆக்குறது, என்ன ஆக்குறது அப்படின்னு சொல்லிட்டு it was wonderful experience. ஆனா wonderful actor, brilliant actor, எந்த டவுட்டுமே இல்லை. I'm glad that I could bring that side of his. அவர் வந்து வில்லன் ரோல்ஸ் வந்து பெருசா லைக் ரொம்ப அவர் வந்து பாய் நெக்ஸ்ட் டோரா இருக்கிறதுனாலையும் எப்போதுமே ஒரு பாசிட்டிவ் இமேஜ் அந்த ஃபேமிலி ஆடியன்ஸ்குள்ள இருக்கிறதுனால அவரோட அந்த வில்லன் சைட் அவர் வந்து நெகட்டிவாக பண்ணாலே ஒத்துக்க மாட்டாங்க அப்படிலாம் இருந்தது. ஃபார் எக்ஸாம்பிள் அழகிய தமிழ் மகன் மாதிரி படம் பண்ணும்போது ஓகே அவர் அதை பண்ணியிருக்கக்கூடாது அப்படின்னு ஒரு கமெண்ட்ரி இருந்தது. பிரியமுடன் பண்ணும்போது கூட அப்படி தான் இருந்தது. ஆல்தோ அவரோட பெர்ஃபார்மன்ஸ் ப்ரைஸ் பண்ணப்பட்டாலுமே இருந்தது. ஐ திங்க் அஜித் சாரையுமே வந்து ஃபர்ஸ்ட் அன்அப்பாலஜிட்டிக் வில்லனாக வச்சு சக்ஸஸ் கொடுத்துட்டீங்க. கம்மிங் டு விஜய் சாருமே நீங்கள் வந்து அது ஒரு வில்லன் ரோல் போர்ட்ரே பண்ணி ஹி குட் புல் ஆஃப் அப்படிங்கிறதையுமே நீங்கள் காமிச்சிட்டீங்க. ஹவு வாஸ் தட், லைக் 2 பேருக்குமே அந்த ஒரு டிஃப்ரெண்ட் சைடை நீங்கள் கொண்டு வந்த ஒரு ஃபிலிம் மேக்கராக இன்னைக்கு இருக்கிறீங்க. ஸோ ஃபீல்ஸ் குட். ஐ மீன் 2 பேரும் அதை ஒத்துக்கிட்டதுக்கு தான் அவங்களுக்கு தான் தேங்க்ஸ் பண்ணணும். ஏன்னா அவர் எதுவுமே சொல்லாமல் வந்து தே அக்ரி டு டூ சம்திங் லைக் தட். எனக்கு என்ன பயம்னா நான் வந்து பயங்கரமாக யோசிச்சுட்டு அதுக்கப்புறமா ஏன்னா இஸ் கெட்டிங் இன்டு ஒரு பொலிட்டிக்கல் இதுக்குள்ளே போகிறாரு. இவ்வளோ கெட்டத்தனம் பண்ணுவாங்களா பண்ண மாட்டாங்களான்ற ஒரு சின்ன அதெல்லாம் ஒன்றுமே இல்லை. அவர் வந்து இது படம்டா, இது கேரக்டருக்கு இப்படி பண்ணால் அது ஓகே தான், எனக்கு ஒன்றும் பிரச்சனையே கிடையாது சொல்லு அப்படின்ற மாதிரி சொல்லி. ஸோ அதுவே எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. அதே மாதிரி அஜித் சார் எந்த இடத்துலையுமே எந்த ஒரு இதுக்குமே வந்து அவர் நோ சொன்னதே கிடையாது. ஸோ அப்படி ஒரு டேரக்டர்ஸ் டிலைட்ங்கிற மாதிரி தான் வந்து 2 பேருமே இருந்தாங்க. அது 2 பேருமே நம்ம என்ன கேட்டாலும் அது பண்ணுறதுக்கு, அதை இன்னும் என்ஹான்ஸ் பண்ணுறதுக்கு. ஏன்னா வில்லனாக நடிக்கும் போது ஒரு ஆக்டருக்கு பயங்கரமான ஒரு ஒரு பவுண்டரியே கிடையாது. அது என்ன வேணாலும் பண்ணலாம், அது என்ன சைக்காட்டிக்காக வேணாலும் பண்ணலாம். எனக்கு அதுதான் சில இடத்துலலாம் வந்து கொஞ்சம் அந்த 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 மீனாட்சி கொல்ற சீன் இருக்கும். அந்த சீன்லாம் நிறைய வேரியேஷன்ஸ் இருக்கும், பயங்கரமான. அது இன்னும் பெரிய லென்த்தியான சீன், அதை நாங்கள் இன்னும் ட்ரிம் பண்ணி வச்சுருந்தோம். அது நிறைய வந்து இந்த எஸ்ஜே சூர்யா சார் பண்ணுற மாதிரிலாம் அந்த சைக்காட்டிக்கான விஷயங்கள்லாம் பண்ணுவார். இந்த கண்ணு மூவ் ஆகுறது கொல்றது எல்லாமே பியூட்டிஃபுல்லாக பண்ணியிருப்பாரு. ஸோ அது ஒரு சைக்கோ மாதிரி நடிக்கிறதுக்குன்னு சொல்லி அவருக்கு ஒரு நல்ல தீனி போட்ட மாதிரி இருந்தது எனக்கு. ஸோ ஐ எம் ஸோ ஹாப்பி தட் ஐ குட் பிரிங் த ஈவில்னஸ் ஆஃப் போத் தளபதி.